செய்யும் பொழுது மன உளைச்சல், கடுகடுப்பு, எரிச்சல் எல்லாமே சேர்ந்து வருதா, இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு இதில் ஒரு இன்புட்டை கொடுத்தே ஆகணும். அதாவது வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணிவிடுங்க. வேலையை விழிப்புணர்வோட நீங்களும் வேலையும் இணைந்து அதில் நீங்கள் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வேலையும் இணைந்து அதில் நீங்கள் இருக்கக்கூடாது. இணைந்து பண்ணிக்கும் போது அது தியானம் ஆகும். தியானம்ன்ட்டு புதுசாக எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அப்போது என்ன பண்ணணும், பிடிச்சதை செய்யணும். இல்லைதா நம்ம பண்ணுறதை பிடிக்கிற மாதிரி மாற்றிக்கணும். அதில் என்ன பெனிஃபிட்டு, உடம்பு பிரச்சனை வராது, மன பிரச்சனை வராது. ரெண்டுமே வரலனாலே நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம முயற்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம டெக்னிக்கு வருவோம். ஒன்றுமே இல்லை, நான் சொன்ன மாதிரி அந்த சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு மனசு சோர்வாக இருக்குது, அப்படி இப்படி இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா அதாவது 5 நிமிஷம் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு வெளியில் விடும்போது உங்களுடைய அலுப்பு எரிச்சல் எல்லாம் உங்களை விட்டு போகுது. அப்படியே தான் நினைக்கணும். அது breathe in as deep as possible, breathe out as slow as possible with the thought, எனக்கு இதெல்லாம் விட்டு போகுது, அலுப்பு விட்டு போகுது, சோகம் விட்டு போகுது, எனக்கு கடுகடுப்பான நிலை விட்டு போகுது, என்னை விட்டு போகுதுன்ட்டு நீங்கள் நினைக்கணும். இவ்வளோதான். அது 5 நிமிஷம். இன்னும் உங்களுக்கு தேவைன்னா 7லேருந்து 9 நிமிஷம் 11 நிமிஷம் கூட போங்க. இந்த பயிற்சி நீங்கள் பண்ணுங்கள். பண்ண பாருங்கள், உங்களுக்கு ஒரு இயல்பு நிலை எப்போவுமே வர ஆரம்பிச்சிடும். இந்த கடுகடுப்பான சுச்சுவேஷன் உங்களை விட்டு மறைய ஆரம்பிச்சிடும். திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கண்ணை மூடிட்டு பிரீத் அவுட் பண்ணும்போது மட்டும் ஸ்லோவாக என்ன அலுப்பு, என்னோட கடுப்பு, எது என்ன மாதிரி எண்ணங்களோ எல்லாம் தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போகுது. இதை நீங்கள் பண்ணி பாருங்களேன். ஆஃபீஸில் யாரை என்ன நினைப்பாங்களோ இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி வேணால் நினைக்கலாம். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. 18-19 வருடமாக அமெரிக்காவில் வேலை செஞ்சுருக்கேன். எல்லாருமே இதை என்கரேஜ் இப்போது இந்த காலத்தில். அதே மாதிரி எந்த ஆஃபீஸ்லேயும் தே வில் டெஃபினெட்லி என்கரேஜ் இஃப் யூ டூ ஃபார் 5 minutes. மேபி அவங்களும் உங்களை பார்த்து கற்றுக்கவும் வாய்ப்பு இருக்காரு. இதை நம்மளும் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு பயிற்சியை கண்டிப்பாக பண்ணுங்கள். எப்பப்போலாம் தூங்கும் போது இதை பிரேக் எடுத்து பண்ணுங்கள். இது அதுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிரேக்கிங் ஆகும். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஃபுல்லாக லங்ஸ் கெப்பாசிட்டிக்கு சுவாசிக்கிறதே கிடையாது. நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டிக்கு நல்லா ஃபுல்லாக சுவாசித்தாலே அது அவ்வளோ ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். அதுக்கு நம்ம இயற்கையாகவே பண்ண முடியலன்னா நம்ம செயற்கையை அதை பண்ணி நம்ம இந்த நிலைக்கு கொண்டு வரோம். இப்படி பண்ணும்பொழுது நமக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடித்த நல்ல நீங்களும் தியானமாக ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு எழுத்தாளராகட்டும், ஒரு பேச்சாளராகட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அதாவது ஒரு வரைகிறவங்களாகட்டும், அவங்க எல்லாருமே எப்படின்னா முதல்ல அந்த சப்போஸ் ஒரு பேச்சாளர்னா அந்த தலைப்பை பேச போகிறோமான்ட்டு அப்படியே உள்ளே போக 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 அதுக்கப்புறம் ஒரு தாட் அந்த தலைப்பை மட்டும் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமில் அதுவாக டேக் ஓவர் பண்ணிவிடும். அவங்களுக்கே தெரியுது அவங்க கிடையாதுன்ட்டு. இது என் அனுபவத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வரையும் பொழுது அந்த சித்திரத்தை வரையணுன்ட்டு அதோட அப்படியே ஒன்றும் பொழுது அந்த ப்ரஷ்ஷை மட்டும் தான் கை வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சித்திரம் முழுமையாக சேர்ந்துடும். எல்லா விஞ்ஞானமய கோஷான்னு சொல்லுவாங்க. 5 கோஷம் இருக்கு இல்லையா, அன்னமயம் உடல், மனோமயம் மனசு, பிராணமயம் 3வது கோஷம், 4வது விஞ்ஞானமய கோஷம், இதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம். உலகத்தில் உள்ள உடல், மனித உடல் இப்படி தான் 5 கட்டமாக பிரிஞ்சிருக்கு. அதில் இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் போகும்பொழுது இதெல்லாம் நடக்குங்க. அப்போது அதுக்கு எந்த அளவு இருக்குன்னா, ஒரு ஓவியர் அவரும் ஓவியம் இணைஞ்சிருவார். ஒரு பேச்சாளர் அவரும் பேச்சாளர் நினைக்கும் பொழுது தான் அந்த பேச்சு எடுபடும். ஒரு எழுத்தாளர் அவரும் அந்த எழுத்தும் அதில் அவர் கிடையாது தனியாக, அவர் எழுத்தோடு ஒன்றும் பொழுது அந்த எழுத்துக்கள் நல்லா வரும். அப்படி தாங்க பார்க்கணும். அப்படி பார்க்க அந்த நிலைக்கு வர வர எல்லாமே நமக்கு ஒரு புது பரிமாணம் கிடைக்கும். ஒரு புது விஷயம் நமக்கு கிடைக்கும். அது இதை கேட்குற ஒரு எழுத்தாளரோ பேச்சாளரோ ஓவியரோ எனி ஆர்டிஸ்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் புரியும். மற்றவங்களுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் உள்வாங்கி நான் விரும்பி விழிப்புணர்வோடு பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு மன அலுப்பு, மனச்சோர்வு, அலுவலகத்தில் உள்ள எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக சால்வ் ஆகிடும். வீடு ஒரு நல்ல தலைப்பு பார்க்கலாம்.